Good morning, children. Welcome back to our science class. Previous class, you studied about the physical contact. Then, not only physical contact, then you studied the solution of reactants. Yes, contact in physical states and also solution of reactions. Page number 105 we studied. Yes, okay. Today's class we start from electricity. Take page number 106. All of you take page number 106. Electricity, that is minsaram. Yes, electricity. Look at your book. When I say look at the screen, you see. Okay, first now you look at your book. Essential is electricity. Electricity is essential for our living. Yes, நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானது. We use electricity for cooking, lighting, grinding, watching television. We use electricity for cooking, சமைக்கிறதற்கு, lighting, விளக்கை ஒளிர செய்வதற்காக, grinding. Yes, mixie, we are using mixie and also grinder. Yes, okay. Then next grinder for grind the floor. Yes, mixing we are using mixie for grind the masala. So we used these all. Watching television, without television we cannot do the entertainment. So we all working by electricity. These all working by electricity. Okay, do you know electricity can be used to carry out chemical reactions also? Electricity வந்து வேதி வினைகளை நிகழ்த்தவும் என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். Do you know electricity can be used to carry out the chemical reaction also? வேதி வினைகளை நிகழ்த்த பயன்படுத்தலாம். Okay, many chemical reaction which take place with the help of electricity are industrially very important. மின்சாரத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய ஒரு சில வேதி வினைகள் வந்து எதில் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது என்று சொன்னால் தொழிற்சாலைகளில், அதான் இண்டஸ்ட்ரியலி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு ஆஸ் யூ நோ வாட்டர் இஸ் மேட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகுல். நம்ம ஏற்கனவே அறிந்திருக்கிறோம் நீரில் வந்து என்னென்ன மூலக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறது. ஹைட்ரஜனும் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. சரியா? when electricity is passed through water which contains small amount of sulfuric acid, அதாவது சிறிதளவு சல்ஃபியூரிக் ஆசிட்னா அமிலம். இதில் சல்ஃபியூரிக் அமிலம் சேர்த்த ஒரு நீரில் வந்து நம்ம வந்து மின்சாரத்தை என்ன செய்யணும் அப்படின்னா பாய்ச்சும்போது அதில் வந்து என்னென்ன வாயுக்கள் வெளிவருகின்றன அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜன் கேஸ். சரியா? ஹைட்ரஜன் அண்ட் ஆல்சோ ஆக்சிஜன் கேஸ். now similarly a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. அதுபோல் இந்த பிரைன் எனப்படும் ஒரு அடர் சோடியம் குளோரைடு கரைசல் வழியாக நம்ம என்ன செய்யணும், மின்சாரத்தை செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த சோடியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்ந்து என்னென்ன வாயுக்கள் வெளிவருகிறது அப்படின்னா குளோரினும் ஹைட்ரஜன் வாயும் என்ன செய்கிறது, வெளிவருகிறது. ஓகே, திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் டு ப்ரொடியூஸ் குளோரின் இண்டஸ்ட்ரியலி. எனவே தான் குளோரின் தயாரிப்பதற்காக தொழிற்சாலைகளில் வந்து இந்த முறை என்ன செய்யப்படுகிறது, பயன்படுத்தப்படுகிறது. thus we conclude that some chemical reaction proceed only by the passage of electricity. hence such reaction are called electrochemical reaction or electrolysis. அதாவது சில வேதிவினைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா மின்சாரத்தை மட்டுமே அதாவது மின்சாரத்தை கொண்டு மட்டும்தான் என்ன செய்யும், நிகழும் என்பது மேற்கூறிய 2 வினைகளில் வந்து நமக்கு தெளிவாகிறது. ஓகே, எனவே தான் இந்த வினைகள் வந்து மின் வேதி வினைகள் அல்லது எலக்ட்ரோகெமிக்கல் அப்படின்னா மின் வேதி வினைகள், எலக்ட்ராலிசிஸ் அப்படின்னா மின்னார் பகுத்தல் வினைகள் என்று கருதப்படுகிறது. ஓகே சில்ட்ரன், ஓகே, look at this. Do you know the term electrolysis was introduced by Michael Faraday in the 19th century? electrolysis அப்படின்னா மின்னார் பகுத்தல், அப்படிதானா? அப்போ இந்த பொருள் வந்து
மின்னார் பகுத்தல் என பொருள்படுகின்ற இந்த எலக்ட்ரோலைசிஸ் என்ற சொல் வந்து 19வது நூற்றாண்டில் வந்து எவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் மைக்கேல் ஃபாரடே என்பவரால் 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. எலக்ட்ரோலைசிஸ் இஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் எலக்ட்ரான் ப்ளஸ் லைசிஸ். எலக்ட்ரான் என்பது மின்சாரத்தை குறிக்கிறது, அப்படிதானா? எலக்ட்ரான் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிசிட்டி அண்ட் லைசிஸ் மீன்ஸ் டீகம்போசிஷன். அதாவது லைசிஸ் என்பது பகுத்தல் என பொருள்படும். அப்போ இந்த இரண்டு சொற்களிலிருந்து உருவானது தான் எலக்ட்ரோலைசிஸ். ஓகே சில்ட்ரன், எலக்ட்ரான் ப்ளஸ் லைசிஸ். எலக்ட்ரான் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி, lysis means decomposition. Now we are studying about the chemical reactions based on heat. All of you take page number 106. Heat is there. Yes, food is important for our survival and also for the survival of many other living things. Food is important for our survival and also for the survival of many other living things. அதாவது நாமும் பிற உயிரினங்கள் உயிர் வாழணும் அப்படின்னா ஃபுட்டு வந்து இன்றியமையாதது தான். எஸ், ஹாவ் யூ எவர் க்ளோஸ்லி வாட்ச்ட் யுவர் மதர் குக்கிங் ஃபுட்? நீங்கள் எப்பொழுதாவது உங்கள் அம்மா வந்து சமையல் பண்ணும்போது நீங்கள் பக்கத்தில் நின்று அவங்க அம்மா சமைக்கிறத கவனிச்சிருக்கிறீங்களா? Have you ever closely watched your mother cooking food? How many of you? Okay. Those who are lifting your hands, you are good children. Okay. She boils rice, cooks vegetables and prepares gravy by heating them over stove. When enough heat is given, some chemical reaction takes place to convert the raw food item into cooked ones. அதாவது அடுப்பில் வச்சு வெப்பப்படுத்துவதன் மூலமாக அரிசி என்ன செய்யலாம், வேக வைக்கலாம், அப்படிதானா? பாயில்ஸ் ரைஸ், குக்ஸ் வெஜிடபிள்ஸ், காய்கறிகளை வந்து சமைக்கலாம். அடுத்து ப்ரிப்பேர்ஸ் கிரேவி பை ஹீட்டிங் தம் ஓவர் ஸ்டவ். நம்ம சாம்பாரோ ரசமோ அல்லது மட்டன் குழம்போ சிக்கன் குழம்போ எவற்றையெல்லாம் நம்ம எல்லாம் என்ன செய்யலாம், தயார் செய்யலாம். அப்போ போதுமான அளவுக்கு வெப்பம் வந்து கொடுக்கப்படும் போது தான் சில வேதி வினைகள் என்ன செய்யும் அப்படின்னா நடைபெறும் நம்ம சமைக்கிற உணவுகளில். அப்படி வேதி வினைகள் நடைபெற்று தான் அந்த பச்சை காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னா சமைக்கப்படுகிறது. அதாவது போதுமான அளவு வெப்பம் வழங்கப்படும் பொழுது சில வேதி வினைகள் வந்து நடைபெற்று பச்சை காய்கறிகள் உணவுப் பொருட்கள் எல்லாம் என்ன செய்யப்படுகிறது, சமைக்கப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு you see this one. You can learn more about this by conducting a reaction in your laboratory. Take a small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. அதாவது ஒரு வேதி வினையை வந்து உனது அறிவியல் ஆய்வகத்தில் வந்து நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலமாகத்தான் நமக்கு இதை பற்றி ஒரு தெளிவாக என்ன செய்ய முடியும், இதை பற்றி நாம் தெளிவாக என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். Observe that you see, take a small amount of lead nitrate in a dry test tube and heat it gently over a flame. அதாவது ஒரு உலர்ந்த சோதனை குழாயில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா லெட் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு சால்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணும், சரியா? அதை எடுத்துட்டு அந்த ஃப்ளேமில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், காண்பிச்சு அதை வந்து கவனமாக என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அப்சர்வ் த சேஞ்சஸ் க்ளோஸ்லி. என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை நீங்கள் வந்து உற்று நோக்கி கவனிக்கணும், சரியா? யூ வில் ஹியர் கிராக்கிங் சவுண்ட் அண்ட் அன் எவல்யூஷன் ஆஃப் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர்டு கேஸ். அதில் நீங்கள் வந்து பட அப்படின்னு வெடிக்கக்கூடிய ஒளி உருவாகும், சரியா? அதன் அடுத்து ரெட்டிஷ் ப்ரௌன், அது செம்பழுப்பு நிற வாயு வந்து வெளிவருவதை நம்ம என்ன செய்யலாம், கவனிக்கலாம். அதாவது லெட் நைட்ரேட்டை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சோதனை குழாய் அதை வந்து சுடர் மீது காண்பிச்சு அதை கவனமாக நீங்கள் வெப்பப்படுத்தி அதன் பின்பு அதில் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறத நீங்கள் உற்று நோக்கும்போது ஒரு சில மாற்றங்கள் என்ன செய்யலாம், ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அதை வந்து நீங்கள் கவனிக்கலாம். அதாவது பட என வெடிக்கும் ஒளி உருவாகும். அடுத்து ஒரு செம்பழுப்பு நிற வாயு வந்து வெளிவரும், சரியா? In industries, limestone rocks are heated to get quick lime, that is calcium oxide. Hence, some chemical reaction can be achieved by the supply of heat only. These reactions are called thermal chemical reaction or thermolysis. அதாவது தொழிற்சாலைகளில் வந்து சுண்ணாம்புக்கல் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு
சுட்ட சுண்ணாம்பு என்ன செய்யப்படுகிறது, அதாவது கால்சியம் ஆக்சைடு என்ன செய்யப்படுகிறது, பெறப்படுகிறது. சுண்ணாம்புக்கல் பாறைகள் வெப்பப்படுத்தப்பட்டு அதிலேருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கால்சியம் ஆக்சைடு. அது வந்து ஒரு சுட்ட சுண்ணாம்புனுடைய மாலிகுலர் ஃபார்முலா. ஆனால் ஏன்னா சில வேதி வினைகளை வந்து நம்ம வெப்பத்தின் மூலமாக தான் என்ன செய்ய முடியும், நிகழ்த்த முடியும். இப்படிப்பட்ட வினைகளை வந்து நம்ம என்ன சொல்லுதோம் அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோகெமிக்கல் ரியாக்ஷன் ஆர் தெர்மோலைசிஸ். ஓகே சில்ட்ரன், தெர்மோலைசிஸ் அப்படிங்கிறது வெப்ப சிதைவு வினைகள். வெப்ப சிதைவு வினைகள். எலக்ட்ரோலைசிஸ் அப்படிங்கிறது மின்னார் பகுத்தல் வினைகள். ஓகே சில்ட்ரன், you see, look at this. Limestone is the raw material for quick lime, slaked lime, cement and mortar. சுண்ணாம்பு கல்லானது வந்து சுட்ட சுண்ணாம்பு, அதை குயிக் லைம் அப்படின்னா சுட்ட சுண்ணாம்பு. அடுத்து ஸ்லேக்ட் லைம் அப்படின்னா நீட்டு சுண்ணாம்பு. அடுத்தது சிமெண்ட். இவற்றிற்கான ஒரு மூலப்பொருள். சரியா, இவற்றிற்கான மூலப்பொருள் தான் என்ன அப்படின்னா லைம்ஸ்டோன். ஓகே சில்ட்ரன், more to know, chemical reactions accompanying evolution of heat are called exothermic reaction, whereas reactions involving absorption of heat are called endothermic reaction. அதாவது வேதி வினைகளின் போது எவல்யூஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னா வெப்பம் வந்து வெளியிடப்பட்டால் அந்த வேதி வினைகளை வந்து நம்ம என்ன சொல்லி அழைக்கலாம் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது வெப்ப உமிழ் வினைகள். ஓகே, ரியாக்ஷன்ஸ் இன்வால்விங் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஹீட் அப்படின்னா வெப்பம் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அந்த வினையை வந்து நம்ம என்ன சொல்லுதோம் அப்படின்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், அதாவது வெப்ப கொள்வினைகள் என்று அழைக்கிறோம். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட்டு யூ see this one, chemical reaction based on light. Okay, chemical reaction based on light. Look at your book, page number 106. Page number 106. What will happen if there is no sunlight? All the living organism will be affected and there will be no food for us to survive. Is not it? Isn't it? There will be no food for us to survive, isn't it? Sunlight is important not only for us but also for plants. அதாவது சூரிய ஒளி வந்து இல்லாட்டா என்ன நிகழும், வாட் வில் ஹேப்பன் இஃப் தேர் இஸ் நோ சன்லைட், அப்படிதானா? சூரிய ஒளி இல்லாட்டா என்ன நிகழும்? ஆல் த லிவிங் ஆர்கானிசம் வில் பி அஃபெக்டட். எல்லா உயிரினங்களுமே என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். அண்ட் தேர் வில் பி நோ ஃபுட் ஃபார் அஸ் டு சர்வைவ். நமக்கு தேவையான அளவு உணவு என்ன செய்யாதே, கிடைக்காது. இஸ்ன்ட் இட்? அப்படி தானா? சன்லைட் இஸ் இம்பார்ட்டண்ட் நாட் ஒன்லி ஃபார் அஸ் பட் ஆல்சோ ஃபார் பிளான்ஸ். சூரிய ஒளி வந்து நமக்கு மட்டும் அல்ல, தாவரங்களுக்கு மிகவும் இன்றியமையாதது. as you know, photosynthesis, photo means light. நமக்கு தெரிந்தது போல நமக்கு அறிந்தபடியே ஃபோட்டோ அப்படின்னா லைட். சரியா? அடுத்து சிந்தசைஸ் அப்படின்னா ப்ரொடக்ஷன், உற்பத்தி. ஃபோட்டோ என்பது ஒளி, சிந்தசைஸ் அப்படிங்கிறது உற்பத்தி. எஸ், தாவரங்கள் வந்து சூரிய ஒளியின் முன்னிலையில் வந்து அது என்ன செய்யும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு, நீர் ஆகியவற்றை கொண்டு அது உணவுப் பொருட்களை தயாரிக்கும் ஒரு நிகழ்வு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ். அதாவது இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற அந்த உணவுப் பொருட்களை வந்து தயாரிக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு தான் நம்ம என்ன சொல்லுதோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? யூ see, is the process in which light energy from the sun is used by the plants to prepare starch from carbon dioxide and water. The sunlight induces the chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. Thus, chemical reaction induced by light are called photochemical reactions. இந்த சூரிய ஒளி வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் இடையே வேதிவினையை தூண்டி இறுதியில் வந்து ஸ்டார்ச் என்ன செய்கிறது, உருவாக்குறது அதன் மூலம். இப்படி ஒளியை பயன்படுத்தி தூண்டப்படுகிற அந்த வேதிவினைகள் வந்து ஒளி வேதிவினைகள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? யூ see the ultraviolet. Look at your book, children. Look at your book. The ultraviolet rays, do you know within the bracket
From the sun break ozone molecule in the stratosphere into molecular oxygen and atomic oxygen. This atomic oxygen again combine with molecular oxygen to form ozone. அதாவது சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த புற ஊதா கதிர்கள் வந்து வளிமண்டலத்தில் உள்ள அந்த ஓசோன் மூலக்கூறுகள், ஓசோன்னா O3 அதனுடைய ஃபார்முலா, சரியா? இந்த மூலக்கூறுகளை வந்து அவைகள் சிதைத்து ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறையும் அணு ஆக்சிஜன் அப்படிங்கிறதையும் உருவாக்குகிறது, சரியா? இந்த அணு ஆக்சிஜன் மீண்டும் என்ன செய்கிறது, மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணைந்து ஓசோனை என்ன செய்கிறது, உருவாக்குகிறது. ஓகே children, you see this atomic oxygen again combine with molecular oxygen to form ozone. Next you look at this one, photochemistry. Is the branch of chemistry that deals with chemical reactions involving light. அதாவது ஃபோட்டோகெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒளி வேதியியல். இது வந்து ஒரு வேதியியலினுடைய ஒரு பிரிவு, சரியா? வித் கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்விங் லைட். இது ஒளியினால் நிகழும் வேதி வினைகளை வந்து பற்றியது. ஒளியினால் நிகழக்கூடிய வேதி வினைகளை என்ன செய்கிறது, பற்றியது. தட் இஸ் ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. Next you see chemical reaction based on catalyst, வினை வேக மாற்றி. catalyst அப்படின்னா வினை வேக மாற்றி. Sometimes you are advised by the elders to drink a small amount of warm water after a heavy meal. ஒரு சில நேரங்களில் வந்து நம்ம வந்து அளவுக்கு அதிகமான உணவை நம்ம எடுத்திருப்போம். அந்த உணவு வந்து நமக்கு வந்து என்ன செய்யாது அப்படின்னா செரிமானம் அடையலை அப்படின்னா, அதாவது நம்முடைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க, ஓம வாட்டரை கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓம நீரை வந்து நம்ம குடிக்குமாறு என்ன சொல்லுவாங்க. இது ஏன் என்று உனக்கு தெரியுமா? டு யூ நோ வை? திஸ் இஸ் பிகாஸ் ஓம வாட்டர் மேக்ஸ் டைஜஷன் ஃபாஸ்டர். இது வந்து உணவு செரித்தல் நிகழ்வை வந்து துரிதப்படுத்துகிறது, அதாவது விரைவுபடுத்துகிறது, சரியா? தென் likewise in industry some chemical substances are used to speed up the chemical reaction. இது போல தான் இந்த தொழிற்சாலைகளில் வந்து சில வேதி பொருட்கள் இருக்குல்ல, அது வந்து வேதி வினைக்கு உட்படாமல் வினையினுடைய வேகத்தை மட்டும் மாற்ற என்ன செய்கிறது, உதவுகிறது. தொழிற்சாலைகளில் சில வேதிப்பொருட்கள் வேதிவினைக்கு உட்படாமல் அந்த வினையின் வேகத்தை மட்டும் மாற்ற உதவுகிறது. ஸோ we say catalyst, அதாவது வினை வேக மாற்றி, வினை வேக மாற்றி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்ட் as catalyst in the manufacture of ammonia using Haber process. அதாவது ஹேபர் முறையில் வந்து அமோனியா தயாரிக்கும் போது அந்த மெட்டாலிக் அயன், அந்த உலோக இரும்பு வந்து என்ன செய்யோம்னா வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. வினைவேக மாற்றியாக மெட்டாலிக் அயன் இஸ் யூஸ்ட் as a catalyst in the manufacture of ammonia using Haber process. Okay, the ammonia is the basic material for the production of urea, an important fertilizer in agriculture. இந்த அமோனியாவே இந்த ஆய்வகத்தில் வந்து பெருமளவு யூரியா தயாரிப்பதற்கான அடிப்படை பொருளாக என்ன செய்யப்படுகிறது, விளங்குகிறது. ஓகே, யூரியா இஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஃபர்டிலைசர் இன் அக்ரிகல்ச்சர். இந்த யூரியா வந்து விவசாயத்தில் வந்து ஒரு முக்கியமான உரமாக பயன்படுகிறது விவசாயத்திற்கு. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வனஸ்பதி கீ, தட் இஸ் டால்டா ப்ரிப்பரேஷன். ஃபைனலி டிவைடட் நிக்கல் இஸ் யூஸ்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். இந்த அதாவது டால்டா தயாரித்தலில் வந்து நன்கு தூளாக்கப்பட்ட அந்த நிக்கல் வந்து வினைவேக மாற்றியாக என்ன செய்கிறது, செயல்படுகிறது. Thus speed up certain reaction is influenced by the catalyst and such reaction are called catalytic reaction. இவ்வாறு சில வேதி வினைகளில் வந்து வினைவேக மாற்றியினால் வினையின் வேகம் என்ன செய்கிறது, மாறுபடுகிறது. இந்த வகையான வினைகளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், வினைவேக மாற்ற வினைகள் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? You see, urea applied on paddy crops. Already we know urea is an important fertilizer in agriculture. Yes. Then enzymes and yeast are called biocatalyst. என்சைம்ஸும் ஈஸ்ட்டுகள் வந்து உயிரி வினைவேக மாற்றிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, சரியா? உயிரி வினைவேக மாற்றி என்று அழைக்கப்படுகிறது. ஓகே சில்ட்ரன்,
Let us finish today's class. All of you take your homework note, write the homework questions. Fill in the blanks. First one, did you take your homework note? Dash is a branch of chemistry which deals with chemical reaction involving light. Write soon. Only 5 questions. Second one, chemical reactions accompanying evolution of dash are called exothermic reaction. This answer in page number 105 and also not 105, only 106 and 107. 106 and 7. Okay. Listen, this question is taken from today's class. So it starts from electricity and also ends catalyst. Okay children, only 2 pages, you read and find the answer. Then chemical reactions accompanying evolution of dash are called exothermic reaction. Then dash is made of hydrogen and oxygen molecules. Then photo means dash, synthesis means dash. Roten egg. What is that? Roten eggs, EGGS. Roten eggs develop a bad smell due to formation of dash gas. Roten eggs, you add eggs. Okay children, EGGS, அழுகிய முட்டை, develop a bad smell due to formation of dash. Okay, this is your homework. So read the book, write the homework. Okay children, we will meet again in the next video. Thank you all.